இன்று ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள், பெரிய பெரிய தலைவர்கள் இவர்கள் ஆராய்ச்சி செய்து இப்போது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இதெல்லாம் முன்பே சொல்லப்பட்டிருக்கிறதா? இப்ப இது யார் ஆய்வு செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த குர்ஆனை அவர்கள் படிக்கிறார்கள். இந்த குர்ஆனில் வரக்கூடிய பல வசனங்கள் அவர்களுக்கு ஆச்சரியப்படுத்துகிறது. அதே போன்று இன்னும் இந்த உலகம் அழியும் நாள் வரை இந்த குர்ஆன் எல்லா மனிதர்களுக்கும் ஆச்சரியப்படுத்திக் கொண்டே இருக்கும். அப்ப அந்த தொடர்பில் நாங்கள் இன்று படிக்கக்கூடிய வசனம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை, வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன் யா உலில் அல்பாப். அறிவுள்ளவர்களே வலக்கும் ஃபில் கிஸாஸ். கிஸாஸ் என்று சொன்னால் ஒருவரை கொலை செய்து விட்டால் அதற்கு பதிலாக அந்த மனிதனை கொலை செய்வது, தண்டனை கொடுப்பது. ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால் அதற்கு பதிலாக அதே தண்டனை அவர்களுக்கு கொடுப்பது. உதாரணத்திற்கு இறைவன் இதே சட்டத்தை பைபிளிலும் சொல்லியிருக்கிறான். பைபிளில் வரக்கூடிய வாசகம் என்ன? கண்ணுக்கு கண்ணு, மூக்குக்கு மூக்கு, பல்லுக்கு பல்லு என்ற அதே எந்த அளவுக்கு அவர்களை துன்புறுத்திருக்கிறார்களோ, அநியாயம் செய்யப்பட்ட அதே மனிதன் துன்புறுத்திய அந்த மனிதனுக்கு அதே அளவு அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம். அப்ப இதை அப்படியே பெரிதளவாக ஒரு மனிதன் கொலை செய்து விட்டால் அதற்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு இதுதான், வலக்கும் ஃபில் கிஸாஸ். அந்த மனிதனுக்கு யார் கொலை செய்தார்களோ அந்த மனிதனை தண்டனைக்காக கொலை செய்ய வேண்டும். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை, வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன். அதிலே உயிர் இருக்கிறது. இது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரர்களுக்கும் இஸ்லாத்தை தெரியாமல் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் கேள்விகள் வரலாம். கிஸாஸ் என்று சொன்னால் உயிருக்கு பதிலாக உயிர் போகிறது. ஆனால் அல்லாஹ் வார்த்தை அந்த வசனத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை ஹயாத்துன், அதிலே உயிர் இருக்கிறது. யா உலில் அல்பாப். அல்லாஹ் சாதாரணமாக சொல்லாமல், அறிவுள்ளவர்களே உங்களுக்காக தான் இந்த செய்தி. அந்த தண்டனை கொடுப்பதில் உயிர் இருக்கிறது. என்ன உயிர்? அதே தான் இன்று நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். என்ன உயிர் இருக்குது என்று சொன்னால், ஒரு முறை ஒருவன் தவறு செய்து விட்டால் அவனுக்கு தண்டனை லேசாகிவிடும் என்று அவன் எண்ணிக்கொண்ட அந்த நேரத்தில் தான் அடுத்தடுத்த மீண்டு தவறுகள் அவன் செய்து கொண்டிருப்பான். ஆனால் ஒரு முறை அந்த தண்டனை கடமையாகிவிட்டால் அடுத்த தவறை செய்வதற்கு முன்பாக அவன் யோசிப்பான். அவனுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துவிடும் என்று பயத்தோடு அவன் அந்த பாவத்தை செய்யாமல் இருப்பான். அதனால்தான் ஒரு மனிதனை கொலை செய்து விட்டால், ஏனென்று சொன்னால் அன்றைய காலகட்டத்தில் கொலைகள் எல்லாம் சாதாரணமாக நடக்கும். என்னுடைய வீட்டில் உன்னுடைய குதிரை வந்து விட்டது, காலமாக பரம்பரையாக அந்த